வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரவி முத்துட்ட சொல்றாரு, நீ அண்ணி கூட சண்டை போடுறத நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் ஆர்கனைஸ் பண்றேன், நீ கண்டிப்பா வரணும் அண்ணியை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு ரவி. எனக்கு சவாரி போகணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. லஞ்ச் முடிச்சுட்டு நீ சவாரி போய்க்கோ அப்படின்னு சொல்றாரு ரவி. நீ வரலன்னா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் இப்போ சம்மதம் சொல்லிடுறாரு. அடுத்ததான் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. முத்து இப்போ அங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. மீனா துணி மடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ மடிச்ச வரைக்கும் போதும், நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு முத்து கேக்குறாரு. எங்க போகணும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரவி உன்ட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு முத்து கேக்குறாரு. சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது புருஷன் பொண்டாட்டி கலந்துக்கிற பார்ட்டின்னு தானே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஊர் உலகத்துல அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அது கடைசியா சண்டையில தான் வந்து முடியுது அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி நீ கிளம்பு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதான் அது புருஷன் பொண்டாட்டி போற பார்ட்டி தானே அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி புருஷன் தான் கூப்பிடுறேன் கிளம்பு அப்படின்னு முத்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே மீனாவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் ரெஸ்டாரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோகிணி மனோஜ் 2 பேருமே இப்போ ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுறாங்க. ரோகிணி ரவிட்ட இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா முத்து இப்போ அவங்க வராங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் முத்துட்ட கேக்குறாரு. நான் இங்க சாப்பிட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவி தான் எங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரவி மனோஜ்ட்ட இவன் இங்க வரா நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதான் நான் ஃபேமிலி கெட் டுகெதர் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு ரவி. உங்களுமே எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. இவனுக்கெல்லாம் ரோட்டு கடை தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ஒரு காலத்துல அந்த ரோட்டு கடையில கூட சாப்பிட முடியாம வேற எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருந்தல, அந்த பிளாஷ்பேக் எல்லாம் எடுத்து விடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ரோகிணி இப்போ மீனாட்ட நீங்க 2 பேரும் எப்படி லவ் மேரேஜா, எப்படி 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கதையை உன்ட்ட இவன் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு முத்து. மனோஜுக்கு தான் மீனாவை ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்தாங்க. கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பாவோட 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி போயிட்டான் இவன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பா சொன்னதுனாலதான் நான் மீனாவை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணனேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதை கேட்ட உடனே ரோகிணி ரொம்ப கிண்டலா, அப்போ உங்களுக்கு நடந்தது பரிதாப கல்யாணமா அப்படின்னு கேக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாப்போமே, பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ள ஓடி போயிருவாரு, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் எங்கேயும் நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரையும் அங்க அழ வச்சுட்டு ஓடி போனவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. நல்லவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் அழுதுட்டு இருப்பேன் அப்படின்னு மனு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க அப்பா என்னோட திறமையை நம்பி பணம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா நான் நேரத்துக்கு நல்ல முன்னுக்கு வந்திருப்பேன். ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனு சொல்றாரு. கல்யாணத்துக்கு இப்படி மிரட்டி சம்மதம் வாங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. என் லைஃப்ல நடந்த எல்லா கெட்டதுக்கும் காரணம் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இந்த ஊர் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல மஞ்சமாக்கா, அந்த மாதிரிதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே முத்துவுக்கு கோபம் வந்துருது. அவரோட 40 வருஷம் உழைப்ப தூக்கி ஓடி போயிட்டு அப்பா பத்தி நீ தப்பா பேசுறியா அப்படின்னு மனோஜோட விரல உடைச்சு விட்டுறாரு முத்து. என்ன மீனா நீங்களும் பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. இவர் பண்ணதுல என்ன தப்பு, மாமா பத்தி இவர் ஏன் தப்பா பேசினாரு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மனோஜ் ரோகிணிட்ட விரல் ரொம்ப வலிக்குது ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க ரோகிணி. இனிமேல் இவங்க இருக்கிற இடத்துக்கு எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு ரவிட்ட சொல்லிட்டு போறாங்க ரோகிணி. முத்து மீனா 2 பேருமே இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. தப்பு பண்ணிட்டேன், அவனோட கையை உடச்சிருக்க கூடாது, அவன் வாய் உடச்சிருக்கணும் அப்படின்னு முத்து கோவமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவனோட பணத்தை எடுத்து ஓடி போயிட்டு அவன் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாரு. என்ன மீனா நான் பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கிறேன், நீ என்ன பாத்துட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு முத்து. அவங்க பரிதாப கல்யாணம்னு சொல்லி சிரிக்கிறப்பயே நீங்க அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா சொல்றாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆக போதோ அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்து சொல்றாரு, எங்க அம்மாட்ட போய் வலிக்குதுன்னு அவன் அழுவான், அதுக்கப்புறம் இந்த திருஷ்டி பூசணிக்கால இருக்கிற மாதிரி எங்க அம்மாவோட முகம் மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா முத்து வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ மனோஜோட 2 விரல்லையும் கட்டு போட்டிருக்காரு. முத்து வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ரவிட்ட விஜயா சொல்றாங்க, இவனும் அந்த பார்ட்டிக்கு வரான்னு தெரிஞ்சா நான் மனோஜை ரோகிணியை அனுப்பி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது, இவன் குரங்கு மாதிரி பழத்தை உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் பாரு, குரங்கு புத்திக்காரன் அப்படின்னு திட்டுறாங்க. நான் என்னம்மா பண்றது, நான் உங்க வயிற்றுல தானே பிறந்தேன், உங்களை மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. பாவம் என் பிள்ளை மனோஜ், சின்னதா அடிபட்டா கூட தாங்க மாட்டான், இந்த மாதிரி கையை உடைச்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. கை இல்லம்மா விரல் தாமா அப்படின்னு சொல்றாரு ரவி. ரொம்ப வலிக்குதாயா அப்படின்னு கேக்குறாங்க மனோஜ்ட்ட. இல்லம்மா இப்ப அந்த அளவு வலி இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, தப்பு பண்ணிட்டேன், அந்த கட்டை விரலையும் சேர்த்து உடைச்சு விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரவிட்ட முத்து சொல்றாரு, அவன் 2 விரலையும் நீட்டி வச்சிருக்கிறத பாத்தியா, அந்த செல்ஃபி எடுக்கிறப்ப போஸ் கொடுப்பாங்களே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. பீஸ் அவுட் அப்படின்னு சொல்றாரு ரவி. அதே மாதிரி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏதோ நான் அசந்த நேரத்துல விரல உடைச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உனக்குலாம் கோபம் வருமா, ஏன்டா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து.
கோபப்பட்டு தான் காமியே இன்னும் பெரிய கட்டா போட்டு விட்டுருவேன் அப்படின்னு அங்க இருக்கிற டேபிள எட்டி உதைக்கிறாரு. அதை பார்த்ததும் ரோகிணி ரொம்ப கோபப்படுறாங்க. ஸ்டாப் இட் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.